Hello guys, welcome to Intech Skill channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாவா கன்சோல் பேஸ்ட் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் என்ரோல்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு கன்சோல் பேஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகே, ஒரு மினி ப்ராஜெக்டை தான் இந்த இடத்துல நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கோர்ஸ் என்ரோல்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதுதான் நம்முடைய ப்ராஜெக்டுடைய டைட்டில். ஓகே, இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கான அப்ஜெக்டிவ் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ டு கிரியேட் ரியல் டைம் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் யூஸிங் கோர் ஜாவா அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட். ஓகே, இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அதாவது ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னா கிளாஸு, ஆப்ஜெக்ட், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? என்கேப்சுலேஷன் இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கவர் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே அட்மின் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணுறதோ அல்லது வியூ பண்ணுறதோ, ஓகேங்களா, அசைன் பண்ணுறதோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ்க்காக வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறதாகட்டும், வியூ பண்ணுறதாகட்டும், ஓகே, ஒரு கோர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் அசைன் பண்ணுறதாகட்டும், இது மாதிரியான எல்லா ஒரு ஆப்ரேஷன்ஸுமே இங்கே வந்து நம்மளுக்கு நடக்க போகுது. இந்த ப்ராஜெக்டில் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஜாவாவில் இருக்கிற ஊப்ஸ் கான்செப்ட் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு மெனு ட்ரிவன் இன்புட்டாக தான் இருக்க போகுது. ஸோ டேட்டா மேனேஜ்மெண்ட் இதுவும் நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம கொண்டு வர போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இதெல்லாம் எப்படி அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டுடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ அட்மின் வந்துட்டு ஸ்டூடெண்ட், அதாவது அட்மின் வந்துட்டு நியூ கோர்ஸ் ஆட் பண்ண முடியும், அட்மினால் வந்துட்டு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அட்மின் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த கோர்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அந்த கோர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு என்ரோல் பண்ண முடியும். ஓகே, இது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, தி சிஸ்டம் டிஸ்பிளேஸ் அசைன்டு கோர்ஸ் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ப்ராஜெக்டில். ஸோ நம்ம வந்துட்டு கோர்ஸ் என்ரோல்மெண்ட் ரிலவெண்ட்டான ப்ராசஸ் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஏன் நான் அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கன்சோல் பேஸ்ட் மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்விங் யூஸ் பண்ணியும் எப்படி வந்துட்டு விஷுவலாக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ காம்போனண்ட்லாம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பட்டனு, ஓகே, ஒரு இமேஜஸ் வச்சுட்டு ஒரு டேபிள் வச்சுட்டு எப்படி நம்ம இதெல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுன்ற மாதிரி ஜிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் இது வந்து கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன். எதுக்கு அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஜாவாவில் ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். ஓகே, எந்தெந்த கான்செப்டை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம், நம்ம படித்த கான்செப்ட் எல்லாத்தையும் எப்படி நம்ம ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்றனால தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கன்சோல் பேஸ்டு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு சீரீஸ் நான் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மாடியூல்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ யூசர் மாடியூல் நம்ம கவர் பண்ண போகிறோம், அட்மின் மாடியூல் நம்ம கவர் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் மாடியூல் நம்ம கவர் பண்ண போகிறோம், அடுத்ததாக கோர்ஸ் மாடியூல், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் என்ரோல்மெண்ட் ஆப் மாடியூல். ஓகேங்களா? இதில் தான் மெயின் மெத்தட் இருக்க போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃப்ரம் திஸ் ஸ்க்ராட்சில் இருந்து தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்றனால உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபைன். ஸோ இங்கே வந்துட்டு ப்ராஜெக்டுடைய ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், ஸோ கோர்ஸ் என்ரோல்மெண்ட் சிஸ்டம் இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய டைட்டில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாக ஒரு ரூட் பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ ரூட் பேக்கேஜ் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு user.java அப்படின்ற ஒரு ஃபைல், admin.java, அடுத்த student.java, course.java, ஃபைனலாக வந்துட்டு மெயின் மெத்தட் இருக்கிற மாதிரி கோர்ஸ் என்ரோல்மெண்ட் ஆப்.java அப்படின்ற ஃபைல் எல்லாமே நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
நம்மளுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம என்னெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம், எத்தனை ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம், எத்தனை ஃபோல்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஓகே எதுக்காக அந்த ஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக க்ரியேட் பண்ணுறப்போ நீங்கள் ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட் பண்ணுறீங்க, அல்லது அடிஷ்னலாக ஒரு மாடியூல் ஆட் பண்ணுறீங்க, 2-3 மாடியூல் ஆட் பண்ணுறீங்க, அல்லது இருக்கிற ஒரு மாடியூலுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா. இதுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ், அதாவது இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜாவாவில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், அதாவது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட போகிறோம், ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் யூசேஜ். ஓகே, ஜென்ரலாக கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், பட் எந்த மாதிரி இடங்களில் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம், ப்ராஜெக்டில் எதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆகட்டும், மெத்தட்ஸ் ஆகட்டும், ஓகே இன்ஹெரிட்டன்ஸ் ஆகட்டும், ஓகே மெத்தட் ஓவர் ரைட், இது எல்லாமே நம்மளுக்கு ஊப்ஸில் கவர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கேப்சுலேஷன் வித் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட், இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா ஊப்ஸ்லேயே கவர் ஆகிடும். அடுத்தது ரியல் டைம் இன்புட் வித் ஸ்கேனர், யூசர்கிட்டேருந்து நம்ம ரன் டைமில் இன்புட் வாங்குவோம், ஓகேங்களா. யூசர்கிட்ட இன்புட் வாங்கி அதை தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் எடுத்துகிட்டு போகிறதுனால நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கேனர் கிளாஸ் வந்து இந்த ப்ராஜெக்டில் நம்ம கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் கேஸ் பேஸ்ட் மெனு, அதாவது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மெனு டிஸ்பிளே பண்ணணும். அந்த மெனு பேஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடக்கணும், ஓகே இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகணும், அல்லது இந்த ப்ராசஸ் எனக்கு ஒர்க் ஆகணும், ஓகே அந்த மாதிரிலாம் நான் வந்து கொண்டு வர போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜுக்காக அரே லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அரே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கன்சோல் பேஸ்ட் அவுட்புட் ஃபார்மேட். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிளாக் கலர் ஸ்க்ரீனில் இப்போ நம்ம வந்துட்டு எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கன்சோல் ஸ்க்ரீனில் தான் நம்மளுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் இருக்க போகுது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ், இது எல்லாமே நம்மளுக்கு டோட்டலாகவே நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டில் நம்ம இவ்வளோ விஷயங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இந்த ப்ராஜெக்ட் இருக்கும் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் இந்த ஃபைல் எல்லாமே நான் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எக்லிப்ஸில் ஃபைல் நியூ ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்றது இருக்குது. ஒருவேளை இல்லைன்னா இங்கே போய்ட்டு ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்துடும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு என்டர் பண்ணணும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் என்ரோல்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஜாவா SE21. ஸோ நெக்ஸ்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன், ஃபினிஷ்ன்ற பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வேண்டாம், ஸோ தட் நான் நோ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ராஜெக்ட் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரூட் பேக்கேஜ் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ப்ராஜெக்டை நியூ பேக்கேஜ் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் வரேன். ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா in.entire-skill அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜோடைய நேம் நான் அந்த க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ பேக்கேஜ் நேம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூசர் மாடியூல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ யூசர் மாடியூல் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ரூட் பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ், ஓகேங்களா. ஸோ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கிளாஸ் நேம் நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்க்கு மெயின் மெத்தட் எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ மெயின் மெத்தட் இல்லை அப்படின்றனால நான் இது எதுவும் டிக் பண்ணல, ஜஸ்ட் ஃபினிஷ் அப்படின்றத மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த யூசர் அப்படின்ற கிளாஸ் நம்மளுக்கு entire-skill அப்படின்ற பேக்கேஜில் தான் நம்மளுக்கு உள்ளே இருக்குது, ஓகேங்களா. ஸோ பேக்கேஜ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, அதாவது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஓகேங்களா, இல்லை நீங்களாக ஓனாக ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றதாகட்டும், ஓகே, இந்த பேக்கேஜ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. ஏன் அப்படின்னா, இப்போ ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடிஃபைஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த கிளாஸ் வந்து எனக்கு இந்த பேக்கேஜுக்குள்ளே மட்டும்தான் சப்போர்ட் ஆகணும், ஆக்சஸ் பண்ண முடியணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கும் நம்மளுக்கு நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஃபைன்.
ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூசர் அப்படின்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எதுக்காக இந்த கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நான் இதை பேரண்ட் கிளாஸாக எடுத்துகிட்டு வர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாகவும் மாற்ற போகிறேன். ஓகேங்களா. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன ஜாவாவில், இது ஒன் ஆஃப் தி ஊப்ஸ் கான்செப்ட். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கிளாஸ்க்குள்ளே எப்போ வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றது ஒன்று வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிளாஸும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறிடணும். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நம்ம ஏன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இன்டர்னல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் க்ரியேட் பண்ணலாம். இதுவே நார்மல் மெத்தடில் க்ரியேட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா க்ரியேட் பண்ண முடியாது. நார்மல் மெத்தடில் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த இடத்துல நீங்கள் சொல்லணும். பட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் அந்த இடத்துல சொல்ல தேவையில்லை, ஹைட் பண்ண முடியும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளே வருதோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிளாஸும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறணும். அடுத்ததாக உங்களுடைய கிளாஸுக்கு உங்களுடைய அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்துடுச்சு அப்படின்னாலே உங்கள் கிளாஸுக்கு உங்களால் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியாது. இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கான ரெஸ்பான்சிபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிளாஸில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கிளாஸில் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நீங்கள் ஓவர்ரைட் பண்ணணும், அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிள் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த யூசர் அப்படின்ற இந்த கிளாஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. என்ன வேரியபிள் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸ்ட்ரிங் டைப். ஸோ ஸ்ட்ரிங்கில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், யூசர் நேம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ் கிடையாது, இட்ஸ் அ நான் ப்ரிமிட்டிவ், அதாவது ஆப்ஜெக்ட் டைப். ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், யூசர் நேம் அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காமன் ஷேரபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி நான் இந்த இடத்துல கொண்டு வரேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பப்ளிக் யூசர். கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருந்தது அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, நீங்கள் வந்துட்டு அதாவது 0 parameters கன்ஸ்ட்ரக்டரும் க்ரியேட் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டர் வித் 1 parameter, ஓகே 2 parameter, உங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங் பராமீட்டர் வச்சுட்டு யூசர் நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு எப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், என்னுடைய கிளாஸுக்கு நான் எப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறனோ அப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். என்ன என்னுடைய கிளாஸ், யூசர் அப்படின்றது என்னுடைய கிளாஸ். அப்போ இந்த கிளாஸ் நேமுக்கு எப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ, ஓகே இந்த ப்ராஜெக்டில் எந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய இந்த யூசர் அப்படின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். அப்போது நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகேங்களா, அதாவது ஸ்ட்ரிங் பேராமீட்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பயே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வச்சு தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு கால் ஆகும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனிச்சுன்னா வரக்கூடிய வேல்யூ இங்கே வரும் யூசர் நேமுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், யூசர் நேமில் இருக்கிற வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவோம். அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறேன்னா, திஸ் டாட் யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் நேம். ஓகேங்களா. ஸோ நாங்கள் ஏன் திஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் அப்படின்றது கரண்ட் கிளாஸ் வேரியபிளை இன்வோக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிளை இன்வோக் பண்ணுறதுக்காக திஸ் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுடைய இந்த பேராமீட்டருடைய நேமும் உங்களுடைய வேரியபிள் நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு திஸ் அப்படின்ற கீவேர்டு இல்லாமலும் உங்களால் கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ரெண்டும் ஒரே நேமில் இருக்கிறதுனால ஓகே கம்பைலருக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் திஸ் டாட் யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஒருவேளை இந்த திஸ் இல்லாமல் நீங்கள் யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வரும். பட் அந்த வேல்யூ வந்துட்டு இந்த யூசர் நேம்க்கு அசைன் பண்ணுறதா அல்லது இந்த யூசர் நேம்க்கு அசைன் பண்ணுறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுனால கம்பைலர் இருந்துட்டு என்ன பண்ணிடும், ஜேவிஎம் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்ட்ரிங்குக்கு டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நல் அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திஸ் டாட் யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திஸ் அப்படின்ற கீவேர்டு வந்துட்டு ப்ராஜெக்டில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஜாவா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ திஸ் கீவேர்டுடைய மீனிங் என்ன, ஓகே இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் கீவேர்டு வந்து ஜாவாவில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் கிளாஸ் வேரியபிளை இன்வோக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கரண்ட் கிளாஸ் மெத்தடை இன்வோக் பண்ணுறதுக்கும் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணுறதுக்கும் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா.
இன்டர்வியூ கொஸ்டின் ஆல்சோ. அதாவது திஸ் கீவேர்டோடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டால் நீங்கள் இதை வந்து ஆன்சராக பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணுறேன். அந்த மெத்தடை அப்ஸ்ட்ராக்டாக மாற்ற போகிறேன். அதாவது மெத்தட் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக் வாய்ட் ஷோ மெனு அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, எப்போவுமே நீங்கள் ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, ஓகே, எப்போவுமே ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டில் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ரிலவெண்ட்டான நேமை கொடுத்து க்ரியேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு கோடு எழுதுறீங்க, அதாவது ஒரு ஃபைல் மட்டும் எழுதுறீங்கன்னா ஓகே, நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வந்து ஒரு 30 ஃபைல் 60 ஃபைல் எழுதுறீங்க, ஒரு 200 ஃபைல் எழுதுறீங்கன்றப்போ எதுக்கு எந்த இடத்துல என்ன வேரியபிள் கொடுத்தீங்கன்றதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆஸ் அ டெவலப்பருக்கே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஏன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு போக ப்ராஜெக்டில் வந்துட்டு ரிட்டன் அகைன் வந்துட்டு ஒரு ஃபைலில் போய் ஒரு கோடு பார்க்குறீங்க அப்படின்னா, இது எதுக்காக நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு நேம்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ அக்செப்ட் பண்ணோம், ஜாவா வந்து அக்செப்ட் பண்ணோம். பட் உங்களுக்கே கன்ஃபியூஷன் வந்துடும். ஓகேங்களா? இது எதுக்காக இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோன்றது 2 நிமிஷம் நீங்கள் யோசிச்சா மட்டும்தான் ஓகே, இந்த பர்பஸ்க்காக தான் இந்த வேரியபிள் கொடுத்துருக்கோம், மெத்தடு கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், எப்போவுமே நேமிங் கன்வென்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேமிங் கன்வென்ஷன்ஸ்னால் என்ன? ஒரு மெத்தடு எப்படி க்ரியேட் பண்ணணும், ஓகே, எப்படி க்ரியேட் பண்ணணும்னா சிங்கிள் வேர்டாக இருந்ததுன்னா எப்போவுமே மெத்தடு வந்து ஸ்டார்ட் ஆகிறது ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? இதுவே சிங்கிள் வேர்டாக இருந்தால் ஓகே. டபுள் வேர்டாக இருந்தால் ஃபஸ்ட் வேர்டில் வர எல்லா லெட்டரும் ஸ்மால் லெட்டர், செகண்ட் வேர்டில் வர ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர். ஓகேங்களா? இதெல்லாம் தான் நேமிங் கன்வென்ஷன்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனிங்ஃபுல்லான நேம் கொடுங்க அப்படின்றது என்னுடைய சஜஷன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து மெத்தடை இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த டிக்ளேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முன்னாடி வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டா என்ன அர்த்தம்னா, இந்த மெத்தட் இப்போது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருந்தது அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நீங்கள் இங்கே ஹைட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். எங்கே ஹைட் பண்ணுறீங்க? யூசர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே இந்த மெத்தட் என்ன பண்ண போகுதுங்கிறது நீங்கள் சொல்லலை. ஓகேங்களா? சொல்லாமல் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமானா, எஸ், இட் இஸ் பாசிபிள். பிகாஸ் யூ ஹேவ் டிக்ளேர்ட் திஸ் மெத்தட் ஆஸ் எ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நீங்கள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்போ ஒரு ப்ரோக்ராம்குள்ளே ஓகே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்துடுச்சோ, அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்துட்டிங்களோ, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிளாஸும் என்னவாக மாறணும்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறணும். அதனால் என்ன பண்ணுறேன், அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டு இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை மாற்றின உடனே பாருங்கள், இங்கே இருந்த எரர் போயிடுச்சு. ஓகே, பட் இப்போ என்னென்னா, இது வந்து இன்கம்ப்ளீட் கிளாஸ். இது யூசர் அப்படின்ற கிளாஸ் வந்துட்டு இன்கம்ப்ளீட் கிளாஸ். ஓகே, உங்களால் இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ இந்த கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இந்த கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ளே தான் இந்த ஷோ மெனு அப்படின்ற மெத்தடை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் அந்த மெத்தடை கால் பண்ணிக்கவும் செய்வோம். ஓகே, அது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன், அதாவது இந்த யூசர் அப்படின்ற மாடியூல். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆக்சுவலாக ஒரு வேரியபிள் நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்ததாக அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, இந்த கிளாஸை அப்ஸ்ட்ராக்டாக மாற்றிட்டோம். ஃபைன். இப்போ நம்மளுக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, யூசர் அப்படின்ற மாடியூல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன மாடியூல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் அப்படின்ற மாடியூல் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய பேக்கேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளாஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் வந்துட்டு அட்மின் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கேயும் எனக்கு மெயின் மெத்தட் தேவையில்லை. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், ஃபினிஷ் அப்படின்ற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அட்மினில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், இது வந்துட்டு டெரிவேட் கிளாஸ். எங்கேருந்து வர டெரிவேட் கிளாஸ்? அப்போ இந்த அட்மினுடைய பேரண்ட் கிளாஸை நான் எதை வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் தான் நான் பேரண்ட்டாக வைக்க போகிறேன். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்டென்ஸ் யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? பப்ளிக் கிளாஸ் நேம் எக்ஸ்டென்ஸ் யூசர் அப்படின்னு என்ன அர்த்தம்? யூசர் அப்படின்ற கிளாஸ்லேருந்து அட்மின் அப்படின்ற கிளாஸ்னு எடுத்துகிட்டு வரேன், இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் உள்ள கொண்டு வந்துட்டேன்னு அர்த்தம்.
ஓகேங்களா. ஜென்ரலாக இன்ஹெரிட்டன்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம டெரிவேட் கிளாஸ்லேயே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான். ஓகே, ஸோ இப்போ டெரிவேட் கிளாஸில் நான் இருந்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெரிவேட் கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பப்ளிக் அட்மின். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருந்தால் தான் அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். டிஃப்ரெண்ட் நேமில் இருந்தால் அதுக்கு பேர் மெத்தடு, கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ மெத்தட் வந்துட்டு நம்மளே தான் எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணணும், பட் கன்ஸ்ட்ரக்டர் நம்மளே கால் பண்ண தேவையில்லை. எப்போ உங்களுடைய கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது கால் ஆகும். ஓகேங்களா. சரி, இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டரை தான் நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய டெரிவேட் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே சூப்பர் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக இந்த சூப்பர் அப்படின்ற கீவேர்டை எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெரிவேட் கிளாஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டெரிவேட் கிளாஸில் இருந்துட்டு பேஸ் கிளாஸில் இருக்கிற ஓகேங்களா ஜென்ரலாக சூப்பர் கீவேர்டு எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பர் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி பேஸ் கிளாஸில் இருக்கிற வேரியபிளை நீங்கள் இன்வோக் பண்ணலாம், பேஸ் கிளாஸில் இருக்கிற மெத்தடை இன்வோக் பண்ணலாம், பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் இன்வோக் பண்ணலாம். இந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, ஸோ வாட் இஸ் சூப்பர் கீவேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஓகே சூப்பர் இஸ் ஒன் ஆஃப் த கீவேர்ட் இன் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி பேஸ் கிளாஸில் அல்லது பேரண்ட் கிளாஸில் அல்லது சூப்பர் கிளாஸில் அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ பேரண்ட் கிளாஸில் இருக்கிற வேரியபிளை இன்வோக் பண்ணுறதுக்கு, பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தடை இன்வோக் பண்ணுறதுக்கு, பேரண்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணுறதுக்கு, இந்த பர்பஸ்க்காக தான் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். சரி, நம்ம ப்ரோக்ராமில் இப்போ சூப்பர் கீவேர்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3ல் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் சூப்பர் ஆஃப் இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். என்ன அர்த்தம், என்னுடைய பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இங்கே இது மூலிமா நான் என்ன பண்ணுறேன் பேஸ் கிளாஸில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறேன். அப்போது நான் இப்போ எந்த கிளாஸில் இருக்கேன், அட்மின் கிளாஸ். அட்மின் கிளாஸ்ன்றது டெரிவேட் கிளாஸ். இதனுடைய பேஸ் கிளாஸ் எது, யூசர் அப்படின்ற கிளாஸ். ஓகேங்களா. அப்போ யூசர் அப்படின்ற கிளாஸ் ஓப்பன் பண்ணோன்னா அதுக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்டர் வித் ஸ்ட்ரிங் பேராமீட்டர். அதனால தான் பாருங்கள் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் வித் ஸ்ட்ரிங் பேராமீட்டர். ஓகே, யூசர் நேம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இங்கேயே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டெரிவேட் கிளாஸில் இருந்துட்டு பேஸ் கிளாஸில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் வித் 1 பேராமீட்டர். ஓகேங்களா. ஸோ அப்போ பேராமீட்டரோடு தான் நான் வந்து கால் பண்ணணும். அதனால தான் உள்ள ப்ராக்கெட்குள்ளே யூசர் நேம் அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன். ஃபைன், கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் அப்படின்ற பேஸ் கிளாஸ் அப்படின்றது எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே எனக்கு ஷோ மெனு அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் இம்ப்ளிமெண்டேஷன் எதுவும் இருக்காது. அதனால தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்டாக மாற்றணும். இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கக்கூடாது, ஹைட் பண்ணணுன்றதுக்காக தான் அப்ஸ்ட்ராக்டாக நம்ம மாற்றணும். அப்போ இந்த கிளாஸுடைய ரெஸ்பான்சிபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னொரு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே இந்த ஷோ மெனு வந்துட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிள். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அட்மினில் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக ஓவர் ரைட் அப்படின்ற அனோட்டேஷன் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் வாய்ட் ஓகே ஷோ மெனு இந்த மெத்தடு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ளே இந்த மெத்தடுக்குள்ளே என்னெல்லாம் கொண்டு வர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா system.out.println within double quotes. ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன் வெல்கம். ஓகே, ஸோ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யூசர் நேமோ அவங்கள நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ யூசர் நேமை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூசர் நேம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம் அப்படின்ற வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல within double quotes. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சூஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, சூஸ் ஆப்ஷன். ஸோ இங்கே ஏன் எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் மினிட். ஸோ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
ஓகே டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணிட்டோம், ப்ளஸ் யூசர் நேம். ஓகே ஸோ ப்ளஸ் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பெட்டர் நான் வந்துட்டு இந்த டபுள் கோட்ஸை இங்கே கட் பண்ணி இங்கே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், சூஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அல்லது சூஸ் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ சூஸ் ஆஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், வெல்கம் அப்படின்னு சொல்லி அந்த யூசர் நேமை சொல்லிட்டு ஓகே இப்போ உங்களுடைய ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், எந்தெந்த ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸ்குள்ளே ஒன் அப்படின்னா ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஸோ 2 அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே அடுத்தது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா என்ரோல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 4 கொடுத்தா நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் என்ரோல்மெண்ட் ஆயிருக்குன்றதை நான் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ வியூ என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஸோ நான் 5 அப்படின்றத கொடுத்தேன்னா எனக்கு வெளியில் வந்துடணும், எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த லிஸ்ட்டு தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஷோ மெனு அப்படின்ற மெத்தடுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அப்போது எங்கெல்லாம் நான் ஷோ மெனுன்ற மெத்தடை கால் பண்ணுறனோ எனக்கு அந்த லிஸ்ட் டிஸ்பிளே ஆகும். தட்ஸ் இட். அப்போ யூசர் வந்துட்டு 1 ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஆட் ஸ்டூடெண்ட், அவங்களால ஸ்டூடெண்ட் ஆட் பண்ண முடியும். யூசர் வந்துட்டு 2 ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணாங்கன்னா கோர்ஸ் அவங்களால ஆட் பண்ண முடியும். 3 கொடுத்தாங்கன்னா என்ரோல் ஸ்டூடெண்ட்டை என்ரோல் பண்ணிக்க முடியும். ஒரு பர்டிகுலர் அதாவது ஒரு கோர்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ண முடியும்னா என்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வியூ என்ரோல்மெண்ட், என்னெல்லாம் என்ரோல்மெண்ட் ஆயிருக்குன்றதை அவங்களால பார்த்துக்க முடியும். அடுத்தது வந்து எக்ஸிட். ஓகேங்களா, வெளியில் வந்துடும், அப்ளிகேஷன் விட்டு வெளியில் வந்துடும். ஓகே இதுதான் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அட்மின் அப்படின்ற மாடியூலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதுக்குள்ளே சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர் கீவேர்டு வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரோ ஓகே வேரியபிளோ மெத்தடோ கால் பண்ண முடியும். பட் இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஓவர்ரைட் அனோடேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷோ மெனு அப்படின்ற இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆல்ரெடி யூசர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே இருந்த இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே லிஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த மாடியூல் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன மாடியூல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு மாடியூல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பேக்கேஜ் ரூட் பேக்கேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளாஸ். ஓகே ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு மெயின் மெத்தடு வேண்டாம். ஸோ தட் நான் எதுவும் டிக் பண்ணல, ஜஸ்ட் ஃபினிஷ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாடியூல் நம்ம இங்கே அதாவது இந்த மெனுவில் இதை கிளிக் பண்ணால் இது எனக்கு வரணுன்ற மாதிரி பார்த்தோம். 1 கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஸோ 1 அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணணும். அப்போ ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணணும்னா சில டீட்டெயில் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வாங்கி தான் ஓகே அந்த டேட்டாவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ அந்த டீட்டெயிலை வாங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில வேரியபிள்ஸ் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணணும். ஓகே அப்போ க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் என்கேப்சுலேஷன் நான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேங்களா, அதாவது இதை நம்ம என்ன சொல்லலாம், என்டிட்டி கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே அல்லது வந்துட்டு இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஜோ கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அல்லது மாடல் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே இது மாதிரி நம்ம எப்படி வேணாலும் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்கேப்சுலேஷன் அப்படின்னாலே தெரியும். நம்ம வந்துட்டு எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைவேட் மெம்பர் வேரியபிள் தான் இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகே ஸோ ப்ரைவேட்டாக நம்மளுடைய வேரியபிள்லாம் வச்சுட்டு இதை ஆக்சஸ் பண்ணுறது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்தது ப்ரைவேட் இன்ட்
ஐடி ஐடின்ற ஒரு வேரியபிள் நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருந்து இந்த 2 விஷயம் நான் வாங்கிக்கிறேன். என்ன வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் நேம், இது ரெண்டும் நான் வந்துட்டு வாங்குகிறேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நீங்கள் மேனுவலாகவும் க்ரியேட் பண்ணலாம் அல்லது சிஸ்டமேட்டிக்காகவும் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சோர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போகிறேன். ஸோ சோர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஓகே இங்கே பாருங்கள் ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக 2 வேரியபிளுமே எனக்கு செலக்டில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஜென்ரேட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் கன்ஸ்ட்ரக்டர் வித் 2 parameter இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் சூப்பர் கீவேர்ட். ஓகே, ஸோ தட் நான் டெலீட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு கெட்டர் செட்டர் மெத்தட் நான் யூஸ் பண்ணணும். இதில் மெயினாக நான் என்ன பண்ண போகிறேன் கெட் மெத்தட் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, செட்டர் மெத்தட் வந்துட்டு யூசர்கிட்ட இன்புட்டை வாங்கி நான் அந்த மாதிரி ப்ராசஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் நேம். ஓகேங்களா? ஸோ நான் நேமை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் கெட் நேம் அப்படின்ற மெத்தட் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ரிட்டர்ன் டைப்பை வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மெத்தட் என்ன அர்த்தம், இந்த மெத்தட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போதுன்னு அர்த்தம். ஸோ தட் நான் என்ன யூஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக ரிட்டர்ன் வாய்டை தவிர வேறு எந்த ரிட்டர்ன் டைப் உங்கள் மெத்தடுக்கு முன்னாடி வந்தாலும் நீங்கள் ரிட்டர்ன்ற கீவேர்டு கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் இங்கே நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா என்னுடைய நேம் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய நேம் நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்தது பப்ளிக் இன்ட் கெட் ஐடி. ஓகே, ஸோ ஐடின்ற ஒரு மெத்தட் நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இந்த மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஐடி ரிட்டர்ன் பண்ணணுன்றனால ஐடி நான் கொடுத்துக்கிறேன். தட்ஸ் இட். இவ்வளோ தான் வந்து ஸ்டூடெண்ட்டு கிளாஸ். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் மாடியூலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக எதுக்காக இந்த கிளாஸ் நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டாவை நான் இன்புட்டாக வாங்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணணும் வேரியபிளாக நான் செட் பண்ணணும். அதை நான் என்ன கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்கேப்சுலேஷன். ஏன் என்கேப்சுலேஷன் எடுத்துகிட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை செக்யூர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா வெளியிலேருந்து யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த மெத்தட் மூலிமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுனால தான் என்கேப்சுலேஷன் எடுத்துகிட்டு வரேன். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய வேரியபிளை ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணுவீங்க, பப்ளிக் மெத்தட்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதாவது செட்டர் அண்ட் கெட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடியூல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன மாடியூல் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற ஒரு மாடியூல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய பேக்கேஜ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளாஸ். ஓகே, ஸோ இதில் நான் என்ன மாதிரி நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ். ஓகே, இந்த கோர்ஸ் அப்படின்ற இந்த கிளாஸ் எனக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சில கோர்ஸுக்கான சில டீட்டெயிலும் நான் வாங்கணும். ஓகேங்களா? அப்போ கோர்ஸுக்கான டீட்டெயில் வாங்குறதுக்காக இதையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் கான்செப்ட்லேயே நான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோர்ஸ் அப்படின்றது நம்மளுடைய கிளாஸ் நேம். சரியா? ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும் ப்ரைவேட் மெம்பராக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம், பப்ளிக் மெத்தட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் என்னென்ன மாதிரியான வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் இங்கே கோர்ஸ் நேம் அப்படின்றது நான் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகே, ஸோ என்னென்னா ப்ரைவேட் ஸ்ட்ரிங் கோர்ஸ் கோட். ஓகே, ஸோ 2 வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன், போத் ஆர் ஸ்ட்ரிங் வேரியபிள். பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, பட் ரெண்டுமே நான் ப்ரைவேட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ப்ரைவேட் மெம்பர் வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணி பப்ளிக் மெத்தட் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, என்கேப்சுலேஷன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருந்தால் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் பப்ளிக் கோர்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஓகே கோட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஸ்ட்ரிங் நேம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இங்கே கோடுன்றது கோர்ஸ் கோடு, நேம்ன்றது கோர்ஸ் நேம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஆஸ் யூஷுவல் திஸ் கீவேர்ட். ஓகே, ஸோ கோர்ஸ் கோட் ஈக்குவல் டு கோட். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டாட் கோர்ஸ் நேம்
ஈக்குவல் டு நேம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு திஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனல், நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலும் விடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கோட் இருக்குது, ஓகேங்களா, இங்கே கோர்ஸ் நேம் இருக்குது. அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால திஸ் கீவேர்டு ஆக்சுவலாக தேவையில்லை. ஓகே, திஸ் கீவேர்டு இல்லாமலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பட் நான் இந்த இடத்துல திஸ் கீவேர்டை வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஓகே, திஸ் இல்லாமலும் நீங்கள் வந்து கோட் எழுதி பாருங்கள், உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், கெட்டர் மெத்தட் இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ என்ன எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் கோர்ஸ் நேம். ஓகே, ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்றனால நான் ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஸோ என்ன வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணணும், கோர்ஸ் நேம் தான் நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ கோர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஒன் மோர் கெட்டர் மெத்தட். ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் கோர்ஸ் கோட். ஓகே, ஸோ கோர்ஸ் கோட் அப்படின்ற வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, கெட் கோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ண போகுதுன்றனால நான் ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கோடு தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ கோர்ஸ் கோடு ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற ஒரு மாடியூலும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே, 2 வேரியபிள் செட் பண்ணியிருக்கோம். ஒன்று கோர்ஸ் நேம், இன்னொன்று கோர்ஸ் கோட். ஓகேங்களா, ஸோ கெட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி இது நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணுறோம். தட்ஸ் இட். அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மாடியூல். ஸோ என்னுடைய பேக்கேஜை நான் வந்து ரூட் பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளாஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன மாடியூல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னா என்ரோல்மெண்ட் பர்பஸ்க்காக. ஓகேங்களா, ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், என்ரோல்மெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்பைன்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் கோர்ஸ் ரெண்டும் சேர்த்து நான் இந்த என்ரோல்மெண்ட்டில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதுவும் கிட்டத்தட்ட நம்ம என்ன மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ப்ரைவேட் மெம்பர்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ என்னுடைய கிளாஸ் நேம் வந்து ஜஸ்ட் என்ரோல்மெண்ட். இங்கே நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட் கிளாஸையும் கொண்டு வர போகிறேன், கோர்ஸ் கிளாஸையும் நான் கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைவேட். ஓகே, ஸோ இங்கே ஸ்ட்ரிங் அல்லது இன்டீஜர் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன ரிட்டர்ன் டைப் கொடுக்குறேன்னா டைரெக்டாக என்னுடைய கிளாஸ் நேமே என்னுடைய ரிட்டர்ன் டைப்பாக நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது ப்ரைவேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ க்ரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ பப்ளிக் என்ரோல்மெண்ட் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்டர் நேம், கன்ஸ்ட்ரக்டர் வித் 2 parameter. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டு. ஸோ என்னுடைய ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங்கோ இன்டீஜரோ ஃப்ளோட்டோ டபுளோ கிடையாது, டைரெக்டாக கிளாஸ் நேம். ஓகே, அதனால் ஸ்டூடெண்ட்டு. அடுத்தது கோர்ஸ். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணணும், திஸ் டாட் ஓகே ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட். அடுத்தது திஸ் டாட் கோர்ஸ் ஈக்குவல் டு கோர்ஸ். ஃபைன், கன்ஸ்ட்ரக்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நான் எப்போல்லாம் இந்த என்னுடைய கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிறப்ப நான் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான வேல்யூவும் பாஸ் பண்ணணும், கோர்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கான வேல்யூ நான் பாஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு யூசர் டிஃபைன்டு மெத்தட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் அதாவது யூசர் டிஃபைன்டு மெத்தட் வந்து இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடில் நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு கன்கரண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்டூடெண்ட் டாட் கெட் நேம் அப்படின்ற மெத்தடை ஜஸ்ட் நான் கால் பண்ணுறேன். ஓகே, ஸ்டூடெண்ட்டோடைய நேம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற பர்பஸ்க்காக. அடுத்தது கன்கரண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, வித்தின் டபுள் கோட்ஸ். ஓகே, நீ பாருங்கள் வித்தின் டபுள் கோட்ஸ். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி. ஓகே, ஸோ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருந்து நேம் வாங்கியிருக்கோம், ஐடி வாங்கியிருக்கோம்.
நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டூடெண்ட்டு நேம் வாங்கியிருக்கோம், ஐடி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே நான் பண்ணுறேன். ஸோ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் டாட் ஓகே கெட் ஐடி மெத்தட். ஆக்சுவலாக இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸை இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நான் இந்த டபுள் கோட்ஸை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. சிஸ்டம் இந்த மெத்தடுக்குள்ளே ஓகே ஸ்டூடெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே அடுத்ததாக ஐடி, இது எனக்கு டபுள் கோட்ஸில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். அடுத்ததாக ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஐடி அப்படின்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகே ஸோ கெட் ஐடின்னு எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கன்கேட்டனேட் ஆப்ரேட்டர் ஓகே வித்தின் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். ஓகே பாருங்கள், இந்த எரரும் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் டாட் கெட் நேம். அடுத்தது ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம், ஐடி டாட் கெட் நேம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லைனில் ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. ஓகே ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், என்ரோல்மெண்ட். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ என்ரோல்டு இன் அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் என்ரோல்டு இன் யார் என்ரோல் பண்ணாங்கன்ற டீட்டெயில் நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன், கோர்ஸ் டாட் கெட் கோர்ஸ் நேம் அப்படின்ற மெத்தட் இங்கே நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு கன்கரண்ட் ஆப்ரேட்டர். ஓகே ஸோ வித்தின் டபுள் கோட்ஸ் இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் ஓகே கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கன்கரண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். கோர்ஸ் டாட் கோர்ஸ் கோட் ஓகே கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், கன்கரண்ட் ஆப்ரேட்டர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், கோர்ஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணிவிடலாம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த கோர்ஸ்க்குள் அதாவது இந்த கோடுக்குள்ளே நம்மளுக்கு கோடு கிடைக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நல்லா கவனிங்க, ஸ்டூடெண்ட் அப்படின்றத டபுள் கோட்ஸில் கொடுக்குறதே எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகிடும். ஓகே கன்கரண்ட் ஆப்ரேட்டர். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டு டாட் கெட் நேம் மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே அடுத்ததாக கன்கரண்ட் ஆப்ரேட்டர். ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஐடி வேணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், இந்த பேராந்தசிஸ் நான் யூஸ் பண்ணி, அதாவது ப்ராக்கெட்குள்ளே வர்ற மாதிரி அந்த பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். பெட்டர் நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே இந்த ஐடி இருக்குது இல்லையா, டபுள் கோட்ஸ்க்குள்ளே இந்த பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐடி கோலன் இது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகிடும். நல்லா கவனிங்க, இது வரைக்கும் இந்த செலக்ட் பண்ணியிருக்க ஏரியா இருக்குது பாருங்கள், அந்த பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஐடி கோலன் இது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்டோட ஐடி எனக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் பேராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடி இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடும், பேராந்தசிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடும். இவ்வளோ தான், இதில் வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா, என்ரோல்மெண்ட் அப்படின்ற மாடியூல் இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோடைய நேம் ஐடி டிஸ்பிளே பண்ணுறோம். அடுத்ததாக கோர்ஸ் நேமு கோர்ஸ் கோடு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? என்ரோல்மெண்ட்டில் இதுதான் நம்ம பண்ணுறோம். ஓகே ஸோ இந்த மாடியூல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போது நான் அடுத்த மாடியூல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றனால என்னுடைய பேக்கேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளாஸ். ஓகே இங்கே நம்ம என்ன மாடியூல் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே தான் வந்துட்டு என்னுடைய மெயின் மெத்தடுக்கான லாஜிக்ஸ் எல்லாமே நான் கொண்டு வர போகிறேன். ஓகே மெயின் மெத்தட் ஆகட்டும், ஓகே என்னென்ன லாஜிக்ஸ் தேவையோ அத்தனையுமே இதில் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ என்னுடைய மாடியூல் நேம் அல்லது கிளாஸ் நேம் நான் என்ன கொண்டு வர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் என்ரோல்மெண்ட் ஆப். ஓகே இதுதான் என்னுடைய கிளாஸ் நேம். ஓகே மெயின் மெத்தட் எனக்கு வேணும். ஸோ தட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டிக் பண்ணிக்கிறேன். ஓகே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ட்ஸ் நான் டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, மெயின் மெத்தட் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ மெயின் மெத்தடுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஜென்ரலாக நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் என்னுடைய ப்ராஜெக்ட் ஓவர்வியூ ஆகட்டும். ஓகேங்களா? அடுத்தது என்னென்ன மாதிரியான கான்செப்ட் நம்ம கவர் பண்ண போகிறோம், டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற இடத்துல ஆகட்டும். என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வர எல்லா விஷயங்களுமே யூஸர்கிட்ட இருந்த இன்புட்டை வாங்கி தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ யூஸர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்னா என்ன பண்ணணும், ஸ்கேனர் கிளாஸ் நான் யூஸ் பண்ணணும். நிறைய வேலை யூஸ் பண்ணலாம், பட் நான் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா?
நீங்கள் ஸ்கேனர் எஸ்ன்னு வச்சுக்கலாம் அல்லது ஸ்கேனர் எஸ்சின்னு வச்சுக்கலாம், சாய்ஸஸ் யூஎஸ். நான் இந்த இடத்துல ஸ்கேனர் எஸ்சி அப்படின்ட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகே, நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன். இங்கே எஸ்ஸு எஸ்சி இதெல்லாம் ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனர்னா ஆப்ஜெக்ட்டு, நீங்கள் என்ன நேம் வேணாலும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் ஏன் இப்போ எனக்கு எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நீங்கள் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்களோ இதுக்கான பேக்கேஜ் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும், அதனால தான் எரர் வருது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் java.util.scanner. ஸோ பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் போயிடுச்சு. எதுக்காக இந்த லைன், யூஸர்கிட்ட நீங்கள் இன்புட் வாங்கணுன்னா ஸ்கேனர் கிளாஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி அட்மின் கிளாஸ் இருக்குது, கோர்ஸ் கிளாஸ் இருக்குது, என்ரோல்மெண்ட் கிளாஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்குது. ஓகே, யூசர் அப்படின்ற கிளாஸும் இருக்குது. ஓகே, ஸோ யூசருக்கு கண்டிப்பாக நம்மளால் டைரெக்டாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம அட்மின் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் அட்மின் அப்படின்ற கிளாஸுக்கு அட்மின் கிளாஸில் பாருங்கள், இது வந்துட்டு டெரிவேட்டிவ் கிளாஸ். ஓகே, இதுக்குள்ளே நம்மளுடைய ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூசர் அப்படின்ற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே, என்னுடைய இந்த மெயின் கிளாஸில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெயின் மெத்தடு எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கோ அதுதான் மெயின் கிளாஸ். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படின்ற என்னுடைய கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், நியூ அட்மின். ஓகே, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன். எரர் வருது. ஏன் எரர் வருது? ஓகே, செக் பண்ணலாமா? ஸோ அட்மின் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. எப்போவுமே உங்கள் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும், உள்ள கன்ஸ்ட்ரக்டர் இருந்தது அப்படின்னா. ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அப்போ ஏன் எனக்கு எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்டர் வித் ஸ்ட்ரிங் பேராமீட்டர். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும், நான் கன்ஸ்ட்ரக்டர் அதாவது என்னுடைய கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பே நான் ஸ்ட்ரிங் பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணணும். ஓகே, அதனால தான் எனக்கு இந்த இடத்துல என்ன வருது, எரர் வருது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், அட்மின் யூசர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எரர் போயிடுச்சு, டபுள் கோட்ஸ் கொடுத்தோன்னே எரர் போயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அரே லிஸ்ட் எதுக்காக நான் க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனமிக்காக உங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், ரிட்ரைவ் பண்ணணும், டேட்டா மேனிப்புலேஷன் எல்லாமே எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னா கலெக்ஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கலெக்ஷன்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் தி கிளாஸ் தான் அரே லிஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ். இது இன்டர்ஃபேஸ் கிடையாது, கிளாஸ். இந்த கிளாஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு 10 டேட்டா எனக்கு வேணும், அதாவது டைனமிக்காக அந்த இடத்துல அதுதான் இம்பார்ட்டண்ட். டைனமிக்கானா இப்போ அரேக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அரேயில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு டேட்டா தான் உங்களால் வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அரே க்ரியேட் பண்ணுறப்பே அரேக்கான சைஸு சொல்லிடணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் அரே ஆஃப் 40 அப்படின்னா 40 டேட்டா மட்டும்தான் உங்களால் அதுக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேட்டா நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்போ அரே க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த டைமே சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவீங்க. அந்த சைஸை பொறுத்து தான் உங்களால் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். அந்த சைஸை தாண்டி ஒரு டேட்டா கூட உங்களால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் கலெக்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு 34 டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 6 டேட்டா வேணும்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டோர் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா 100 டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு ஆல்ரெடி இருக்கிற டேட்டாலாம் நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் எஸ், இட் இஸ் பாசிபிள். பட் அரேயில் இது எல்லாமே வந்து பாசிபிள் கிடையாது. அப்படின்றனால டைனமிக்காக இருக்கணும். அடுத்ததாக மெமரி மேனேஜ்மெண்ட்டே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றனால நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கலெக்ஷன்ஸில் அரே லிஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த அரே லிஸ்ட்டில் என்ன டைப் நான் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டைப். ஸோ இப்போ அரே லிஸ்ட் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். நம்ம ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், நியூ அரே லிஸ்ட். ஓகே, ஃபைன். நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ ஓகே நம்ம அதுக்கான பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இம்போர்ட் அரே லிஸ்ட். எதை இந்த இன்ட்டு மார்க் இருக்கு இல்லையா, ஒரு எரர் மாதிரி இந்த ஐக்கானை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள் போதும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த பேக்கேஜ் அதுவே இம்போர்ட் ஆகிடும். தட்ஸ் இட். இப்போ அரே லிஸ்ட் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டைம் இம்போர்ட் பண்ணணுன்றது தேவையில்லை. ஓகே, அடுத்தது அரே லிஸ்ட் அப்படின்ற கிளாஸை இன்னொரு டைம் நான் யூஸ் பண்ணுறேன். அரே லிஸ்ட் ஆஃப் இப்போ நான் என்ன ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன், அதாவது என்ன டைப்பை நான் வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற என்னுடைய கிளாஸ் டைப் நான் பாஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோர்சஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த இடத்துல நான்.
நியூ அரே லிஸ்ட். ஓகே, இந்த லைனில் பாருங்கள் எரர் வரல, ஏன்னா ஆல்ரெடி அரே லிஸ்ட்கான பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஒன் மோர் அரே லிஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல அரே லிஸ்ட் ஆஃப், இங்கே நான் என்ன பாஸ் பண்ணுறேன்னா என்ரோல்மெண்ட் அப்படின்ற டைப் நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன், என்னுடைய கிளாஸை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே enrollments, ஓகே, ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 அரே லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு இதில் ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு அரே லிஸ்ட்டில் வந்து கோர்ஸ் அப்படின்ற ஒரு டைப் நான் எடுத்திருக்கேன், 3வது அரே லிஸ்ட்டில் வந்துட்டு என்ரோல்மெண்ட் அப்படின்ற ஒரு டைப் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். என்ன வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஓகே, அல்லது ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஐடி அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது இதை நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு போக போகிறோம். அதனால் கவுண்டர் அப்படின்ற ஐடி கவுண்டர்னு எடுத்துக்கிறேன். 1001 அப்படின்றது நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ வைல் ட்ரூ. ஏன் வைல் ட்ரூ கொடுக்குறேன், எனக்கு இன்ஃபைனைட் லூப்பாக வேணும். ஓகே, யூஸராக பார்த்து வெளியில் வர வரைக்கும் எனக்கு இந்த லூப் வந்து கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே இருக்குன்றனால நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், வைல் ஆஃப் ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதாவது இந்த மெயின் மெத்தடை நான் ரன் பண்ணுறேன். இந்த கிளாஸ் தான் நான் வந்து ஆக்சுவலாக ரன் பண்ண போகிறேன், ஏன்னா மெயின் மெத்தட் இதில் தான் இருக்குது. நான் ரன் பண்ணோன்னே எனக்கு என்ன வரணும் அப்படின்னா லிஸ்ட்டு வரணும். அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கணும், ஆட் ஸ்டூடெண்ட்டு. ஒன்றுனா ஆட் ஸ்டூடெண்ட்டு. ஓகே, ஆல்ரெடி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். எங்கே கொடுத்தோம், அட்மினில் நம்மளுடைய அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல, அதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம் ஷோ மெனுன்ற மெத்தடுக்குள்ளே. 1னா ஆட் ஸ்டூடெண்ட்டு, 2னா ஆட் கோர்ஸு, 3னா என்ரோல் ஸ்டூடெண்ட்டு, 4னா வியூ என்ரோல்மெண்ட்டு, 5னா எக்ஸிட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த லிஸ்ட் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே ஆகணுன்றதுனால ஆல்ரெடி அட்மின் கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், அட்மின் டாட் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஷோ மெனுன்ற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். எங்கே இருக்குது, அட்மின் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே தானே ஷோ மெனுன்ற மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு நான் கால் பண்ணிக்கிறேன். இந்த லைன் எக்ஸிட் ஆனோடனே என்ன நடக்கும், எனக்கு அந்த லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிடும். வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லைனில். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், வெல்கம் யூசருடைய நேம் சொல்லிவிட்டு, ஓகே, ஸோ சூஸ் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு வரும். இந்த லிஸ்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். தட்ஸ் இட். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், யூசர்கிட்ட நீங்கள் இனிமேல் உங்கள் சாய்ஸ் என்ட்ரு பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். அப்போ சாய்ஸ் என்ட்ரு பண்ணுங்கன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணணும், யூசர்கிட்ட தான் இன்புட்டை வாங்கணும். ஓகேங்களா, system.out.println. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொல்லிவிட்டு சாய்ஸ் நான் வந்துட்டு இன்புட் ஆகணுன்றனால இன்ட்டு சாய்ஸ் ஈக்குவல் டு ஓகே எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு மெத்தட். எதுக்காக, ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூசர்கிட்ட ரன் டைமில் இன்புட்டை கெட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம ஜாவாவில் வாங்குறது எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் பார்க்கும். அந்த ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பஃபர் கிளியர் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் லைன் அப்படின்ற மெத்தட் நான் வந்து இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம யூசர்கிட்டேருந்து சாய்ஸ் இன்புட்டாக வாங்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1. ஓகே, 1 என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணணும், ஆட் ஸ்டூடெண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இங்கே பண்ணணும் இல்லையா, ப்ராசஸ் நடக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்விட்ச் ஆஃப் சாய்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். அவங்க சாய்ஸை பொறுத்து எனக்கு நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் 1 இருந்துச்சுன்னா எனக்கு ஆட் ஸ்டூடெண்ட்டு. ஓகே, ஸோ பிரேக். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம லாஜிக் கொடுத்துக்கலாம். அடுத்த கேஸ் 2 அப்படின்னா இதுக்குள்ளே சம் லாஜிக். ஓகே, பிரேக். அடுத்தது கேஸ் 3 இருந்தால் இதுக்குள்ளே சம் லாஜிக், பிரேக். கேஸ் 4 இருந்தால் இதுக்குள்ளே சம் லாஜிக், ஓகே, பிரேக். ஸோ டோட்டலாக நம்ம எத்தனை ஆப்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெனு பார்த்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வர போகிறோம். 5 ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, அதனால் கேஸ் 5 அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறேன், சம் லாஜிக், பிரேக். ஓகே, ஸோ நம்ம டிஃபால்ட் அப்படின்றதும் கொடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இதில் இல்லாத ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து யூசர் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டைமில் இந்த டிஃபால்ட் கேஸ் நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். அந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டுன்றது எடுத்துக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டில் என்ன கொடுக்குறேன், system.out.println. ஓகே, ஸோ இன்வேலிட்
சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இன்வேலிட் சாய்ஸ் அப்படின்றது மட்டும் நான் இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிஃபால்ட்டுக்கோட எண்டில் நான் வந்து பிரேக் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ பிரேக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிட் ஆனிச்சு அப்படின்னா லூப்பை விட்டே வெளியில் வந்துடும். ஓகே, இங்கே 5ல் என்ன கொடுத்துருக்கோம்? ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஓகே, பெரிய லாஜிக் கிடையாது. ஸோ 5ல் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸிட் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0. ஓகே, இதை கொடுத்திங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஓகே, ஸோ கூடவே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்னுடைய இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேனர் கிளாஸில் ஒரு வார்னிங் காமிச்சிட்ருக்கா. ஏன் அப்படின்னா என்னுடைய ஸ்கேனர் கிளாஸை க்ளோஸ் பண்ணனாலே எனக்கு வந்துட்டு என்ன ஆகிடும், அந்த வார்னிங் எனக்கு காமிக்காது. ஸ்கேனர் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட்டு எஸ்சி. ஓகே, எஸ்சி டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்கேனர் கிளாஸ்க்கு முன்னாடி எனக்கு வார்னிங் இல்லை. ஓகே, போயிடுச்சு. ஸோ இந்த பர்பஸ்க்காக நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஸ் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டிஃபால்ட் கேஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, சரி, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு 4 கேஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அந்த 4 கேஸ் எதுக்கு, அதாவது 1 அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணு, 2 அப்படின்னா கோர்ஸ் ஆட் பண்ணு, 3ன்னா என்ரோல் ஸ்டூடெண்ட்டு, 4ன்னா வியூ என்ரோல்மெண்ட்டு. இந்த பர்பஸ் தான் நம்ம வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஒரு கேஸ்க்குள்ளேயும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கேஸ்க்கு நான் வந்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் நான் வாங்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயிலில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாங்குறதுக்காக சிஸ் அவுட், அதாவது சிஸ்டம் டாட் அவுட் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே என்டர் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். என்டர் ஸ்டூடெண்ட் நேம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் நேம் என்டர் பண்ணணும் இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட் நேம் என்டர் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வாங்கிக்கலாம். நேம் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன். ஓகே, ஒரு இன்புட் நான் வாங்கிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு எரர் வருது. ஏன்னா நீங்கள் எப்போ ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போது இந்த கிளாஸ்க்குள்ளே ஏதாவது கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா, எந்த கிளாஸ்க்குள்ளே, ஸ்டூடெண்ட்டுன்ற கிளாஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். செக் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் இருக்கான்னா இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர் வித் 2 parameter. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பே 2 parameter நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் 2 parameter என்னென்னலாம் பாஸ் பண்ண போகிறேன்னா 2 விஷயம் நான் பாஸ் பண்ணணும். என்னென்ன பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேமை பாஸ் பண்ணணும், இன்னொன்று ஐடியை பாஸ் பண்ணணும். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா, ஸோ பெட்டர் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம். ஓகே, ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ் அதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. பெட்டர் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐடியை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிறேன். ஓகே, இன்ட் ஐடி கமா ஒன்றும் இல்லை, ஐடி முன்னாடி கொண்டு வந்துடுறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. ஓகேங்களா, ஸோ கொண்டு வந்துட்டு இந்த லைனை ஜஸ்ட் மேலே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். தட்ஸ் இட். ஐடி ஃபஸ்ட்டும் நேம் ரெண்டாவதும் நான் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஐடி நான் பாஸ் பண்ணணும், நேமை பாஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிக்கு நான் ஆல்ரெடி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஸ்டூடெண்ட் ஐடி கவுண்டர் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஐடிக்காக இந்த வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, வெறும் ஸ்டூடெண்ட் ஐடி கவுண்டர் மட்டும் இல்லை, ப்ளஸ் அப்படின்றத கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஏன்னா இது வந்துட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்ற பர்பஸ்க்காக. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம். ஓகே, ஸோ நேம் அப்படின்றதில் நம்ம ஆல்ரெடி ஒரு நேம் அப்படின்றத வச்சுருக்கோம். இங்கே ஆக்சுவலாக நம்மளுக்கு கோர்ஸ் நேமு, ஸ்டூடெண்ட் நேமு அப்படின்லாம் நிறையா வரப்போகுதுன்றனால நான் மீனிங்ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய வேரியபிள் நேம் நான் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ற மாதிரி மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கிறேன் நான். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நேம் அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் எந்த எரரும் இல்லை. ஃபைன்.
ஸோ ஸ்டூடெண்ட்டுன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அங்கே ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் இருக்குது. ஒன்று ஐடி பேராமீட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பேராமீட்டர். ஓகேங்களா? ஸோ தட் நான் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது என்னுடைய கலெக்ஷன்ஸில், அதாவது என்னுடைய அரே லிஸ்ட்டில் இதை நான் ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும்? நான் ஆல்ரெடி இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இதில் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், நல்லா கவனிங்க. என்னுடைய கலெக்ஷன் கிளாஸ், அதாவது அரே லிஸ்ட் கிளாஸ், ஓகே, ஸ்டூடெண்ட் அப்படின்ற டைப்புக்கு நான் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். கைஸ் நல்லா கவனிச்சிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது அரே லிஸ்ட் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அரே லிஸ்ட் கிளாஸில் ஆட்ன்ற ஒரு ப்ரீடிஃபைன்டு மெத்தட் இருக்குது. அந்த ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், என்னுடைய ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு, அதாவது என்னுடைய வேல்யூஸ் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறேன், டாட் ஆட் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டில் என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட்டில் தான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஐடி அண்டு ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ட்டு நான் பாஸ் பண்ணி அதில் அசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ அது என்ன ஆகும், அரே லிஸ்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஃபைன். அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோர் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணுறதுக்காக, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக system dot out dot println, ஓகே, within double quotes student added, ஓகே, student added with id அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஐடின்னு சொல்லிவிட்டு வெறும் ஐடி மட்டும் நான் சொல்லாமல் என்ன ஐடியில் ஆட் பண்ணாங்களோ, ஓகேங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஸோ கன்கரண்ட் ஆப்ரேட்டர் ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஐடி மெத்தட், தட்ஸ் இட். ஓகே, அந்த ஐடியோடு எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸ்டூடெண்ட் ஆடட் வித் ஐடின்னு சொல்லி அந்த ஐடி எனக்கு இந்த இடத்துல சொல்லும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுற ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து வந்துட்டு கேஸ் 2. கேஸ் 2ன்றது என்ன, ஆக்சுவலாக கோர்ஸு. நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, கோர்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேஸ் 2க்கு வரேன். கேஸ் 2 சரி. இப்போ கோர்ஸ் ஆட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கோர்ஸ் கோடு என்ட்ரு பண்ணணும், கோர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணணும். ஓகே, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா கோர்ஸில் போய் பாருங்கள். ஸோ கோர்ஸில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கோடு என்ட்ரு பண்ணணும். ஓகே, அடுத்ததாக கோர்ஸ் நேம் நம்ம என்ட்ரு பண்ணணும். இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கோர்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட் இருக்குது, அடுத்ததாக நேம் இருக்குது. ஓகே, இந்த ஆர்டர்லேயும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா system dot out dot println, ஓகே, within double quotes enter course code. கோடு ஃபஸ்ட் நான் வாங்கிக்கிறேன். int, சரியா, கோட் அப்படின்னு வச்சுக்கிறேன். கோட் ஈக்குவல் டு sc டாட் நெக்ஸ்ட் int மெத்தட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கோடை இன்புட்டாக வாங்கிட்டேன். அடுத்தது நேம் இன்புட் ஆகணும், enter course name. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், system dot out dot println, ஸோ enter course name. ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்றனால நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங், ஸோ course name, ஓகே, ஈக்குவல் டு, ஸோ sc டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம கோடை வாங்கியிருக்கோம். ஐம் சாரி, நெக்ஸ்ட் இன்ட்டு கிடையாது. ஓகே, நான் செக் பண்ணிக்கிறேன். கோர்ஸில் ரெண்டுமே நம்ம கோர்ஸ் கோடும் சரி கோர்ஸ் நேமும் சரி ஸ்ட்ரிங்கில் தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ட்டு கிடையாது, நெக்ஸ்ட் லைன் மெத்தட், இன்டீஜர் இல்லை ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரிங் கோட் ஈக்குவல் டு sc டாட் நெக்ஸ்ட் லைன். அடுத்தது ஸ்ட்ரிங் கோர்ஸ் நேம் ஈக்குவல் டு sc டாட் நெக்ஸ்ட் லைன். ஓகே ஃபைன். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடு வாங்கிட்டோம். ஓகே, நேம் வாங்கிட்டோம். எதனுடைய நேம்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸுடைய நேம் வாங்கியாச்சு. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய கோர்ஸ் அப்படின்ற என்னுடைய கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டரில் ஏதாவது பேராமீட்டர் கால்னா இருக்குது, 2 பேராமீட்டர், ரெண்டுமே ஸ்ட்ரிங்கு தான். அப்போ 2 ஸ்ட்ரிங் வேல்யூ நான் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கோர்ஸ் அப்படின்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். கோர்ஸ் ஈக்குவல் டு நியூ கோர்ஸ். ஓகே, எரர் வருது. ஏன்னா நம்மள வந்துட்டு 2 ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் நம்மளுக்கு எரர் வருது. ஸோ ஆல்ரெடி 2 ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம வாங்கியிருக்கோம். ஒன்று கோடு, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்ததாக கோர்ஸ் நேம், இதையும் நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே நான் பாஸ் பண்ணுறேன்.
2 ஸ்ட்ரிங் வேல்யூ நான் பாஸ் பண்ணிட்டேன், எரர் போயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ பாஸ் பண்ணிவிட்டேன். இப்போ கோர்ஸில் நான் அசைன் பண்ணியிருக்கேன், எனக்கு 2 வேல்யூ இருக்குது. இதை நான் என்ன பண்ணணும், என்னுடைய அரே லிஸ்ட்டில் கொண்டு போய் நான் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி கோர்ஸுக்குன்னு அரே லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கோர்ஸ்க்கான அரே லிஸ்ட்கான ஆப்ஜெக்ட்டு கோர்சஸ். ஓகே ஸோ கோர்சஸ் டாட் ஆட் மெத்தட் ஆஃப் கோர்ஸ், தட்ஸ் இட். ஓகே இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் ஆகிடுச்சா இல்லையன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சிம்பிள், கன்சோலில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே என்ன பார்த்துக்கலாம், என்ன டிஸ்பிளே பண்ணலான்னா கோர்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே கோர்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செகண்ட் ஆப்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது செகண்ட் ஆப்ஷன்னா நான் இங்கே சொல்கிறேன். ஓகே ஆட் கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ஒன் என்ரோல் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா, அப்படின்னா கேஸ் 3க்கு இப்போ நம்ம வரோம். ஓகே கேஸ் 3ல் என்ரோல் ஸ்டூடெண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்ற செக் பண்ணணும். அதே மாதிரி கோர்ஸ் வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்ற செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்துட்டு என்ன பண்ணணும், என்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ செக் பண்ணுறதுக்காக, ஏன்னா டைரெக்டாக நான் போய் என்ரோல் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னா எப்படி என்ரோல் பண்ண முடியும், கோர்ஸே இல்லைன்னா எப்படி என்ரோல் பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணுற ப்ராசஸ்க்காக இஃப் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் டாட் இஸ் எம்டி, ஸ்டூடெண்ட் எம்டியாக இருந்தாலோ ஆர் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, கோர்சஸ் எம்டியாக இருந்தாலோ ஓகே டாட் இஸ் எம்டி, ஏன்னா ரெண்டுமே ஸ்ட்ரிங்கு தான். ஓகே ஐ மீன் நம்ம இந்த டைப் தான் எடுத்திருக்கோம். எம்டியாக இருந்தால் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன். ஓகே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கோர்சஸ் ஃபர்ஸ்ட். கோர்சஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறேன் நான். ஓகேவா, ஸோ முடிச்சுட்டு ஓகே ஸோ இதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரேக். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா, இதுக்கு அடுத்தது இப்போ ஒரு வேளை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட்டும் கோர்ஸும் இருக்குது அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஓகே இங்கே அவைலபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறேன். அவைலபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்கன்றதை ஃபஸ்ட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஏன்னா அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அவைலபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற டைப். ஓகே எஸ்ன்றது டெஸ்டினேஷன். ஓகேவா, எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இது அரே லிஸ்ட்டுக்கான ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்டில் எனக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ சோர்ஸ்லேருந்து நான் டெஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்டினேஷன் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஓகே நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஐடியும் பிரிண்ட் பண்ணுறேன், அவங்களுடைய நேமும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், எஸ் டாட் கெட் ஐடி. ஓகே கன்கனெக்ட் ஆப்ரேட்டர் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகே அகெயின் எஸ் டாட் கெட் நேம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டுடைய ஐடியும் பிரிண்ட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டுடைய நேமையும் பிரிண்ட் பண்ணுறேன், அவைலபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ அவைலபிள் ஸ்டூடெண்ட்டு யார் யாருன்றது நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா ஃபைன், அதுக்கு தான் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஓகே ஸோ வித்தின் டபுள் கோட்ஸ் என்டர் ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு என்ரோல். இப்போ ஐடியும் தெரிஞ்சிடும், ஸ்டூடெண்ட்டுடைய நேமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டு அந்த ஐடியை என்டர் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ரோல் பண்ண போகிறீங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம எடுத்துகிட்டு வரோன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியே என்னென்னு தெரியாமல் எதை வச்சு, எந்த ஐடியை வச்சு நீங்கள் என்ட்ரு பண்ணுவீங்க, என்ரோல் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அதனால தான் கிளாரிட்டியாக இருக்கணுன்றனால நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவைலபிள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு பேரை மட்டும் சொல்லாமல் ஐடியோடு சொல்கிறேன். இந்த ஐடி பார்த்து இந்த ஐடியில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ட் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட். ஓகே ஸோ பஃபர் கிளியர் பண்ணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் லைன் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்
ஸோ செலக்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை இனிஷியலாக நல்லுன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டைப்பு பாருங்கள் ஸ்டூடெண்ட்டு. ஓகே, ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் மாதிரி வச்சுக்கிறேன். செலக்டட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு நல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போ நான் ஃபாரிச் லூப்பில் என்ன பண்ணுறேன், ஓகே ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ், இது ரிட்டன் டைப்பு, எஸ்ன்ற டெஸ்டினேஷன், எங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து. ஓகே, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது அரலிஸ்ட்கான ஆப்ஜெக்ட், இதில் எல்லா ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயிலும் இருக்கும். இதிலேருந்து எஸ்ஸுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து சோர்ஸு. ஓகே, இந்த எஸ்ன்ற டெஸ்டினேஷன். ஓகே, இந்த டெஸ்டினேஷனில் போய்ட்டு நான் என்ன பாஸ் பண்ணுறேன், எல்லாமே நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேங்களா? அந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனோடு செக் பண்ணுறேன். என்ன செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஐடியும், ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்போ என்ட்ரு பண்ணிங்களா ஒரு ஐடி, அந்த ஐடியும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன், செலக்டட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே கைஸ், இந்த இடத்துல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் செலக்டட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நல்லு நான் அசைன் பண்ணுறேன். இந்த ஃபாரிச் லூப்பில் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற அரலிஸ்ட்கான ஆப்ஜெக்ட், இதில் எல்லா டேட்டாவும் இருக்குது. ஓகே, இதிலேருந்து எஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த எஸ்ஸை வச்சு நான் என்ன செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ் டாட் கெட் ஐடி. ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற அரலிஸ்ட் ஆப்ஜெக்ட்டில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஐடியும் இருக்குது, நேமும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் ஐடி மட்டும் எடுத்து அங்கே இருக்கிற ஐடியும் இப்போ நீங்கள் கொடுத்த ஐடியும் ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகே, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா செலக்டட் ஸ்டூடெண்ட் வந்து அசைன் பண்ணிவிடு. ஓகே, அந்த ஐடி வந்து செலக்டட் ஸ்டூடெண்ட்டுக்கு அசைன் பண்ணிவிடுன்னு சொல்லி முடிச்சிடுறேன் இந்த இடத்துல நான். ஓகே, இதுதான் இந்த இடத்துல லாஜிக். ஸோ முடிச்சுட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படின்றது நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, டன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேலை. ஓகே, இப்போது நான் அடுத்த கண்டிஷனும் இந்த இடத்துல செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஃப் ஓகே செலக்டட் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, செலக்டட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நல், இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், இன்வேலிட் ஸ்டூடெண்ட் ஐடின்னு நான் சொல்லிடணும். ஓகேங்களா, சிஸ்டம் டாட் டாட் பிரிண்டலன் டபுள் கோட்ஸ்குள்ளே இன்வேலிட் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, சொல்லிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இஃபுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ நம்ம கோர்ஸ்க்கு வந்துட போகிறோம். ஸோ கோர்ஸ்க்கு வர்றதுனால சிஸ்டம் டாட் டாட் பிரிண்டலன் அவைலபிள் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, அவைலபிள் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் கோர்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுனால ஃபாரிச் லூப் எடுத்துக்கிறேன். இங்கே டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோர்ஸ். ஓகே, கோர்சஸ் கிடையாது, கோர்ஸ். ஸோ டெஸ்டினேஷன் வந்துட்டு சி. ஓகே, சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ். இது வந்துட்டு அரலிஸ்ட்டுக்கு நான் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டு. ஓகேங்களா, கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் டாட் பிரிண்டலன். ஓகே, ஸோ கோர்சஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ். ஸோ கோட் இருக்குது, நேம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், நான் கோடும் டிஸ்பிளே பண்ண போகிறேன், நேமும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, சிஸ்டம் டாட் டாட் பிரிண்டலன் ஆஃப் நான் டைரெக்டாகவே டிஸ்பிளே பண்ணுறேன், அதனால் டபுள் கோர்ஸில் எதுவும் கொடுக்கல. ஓகே, ஸோ சியில் இருக்கிற கோர்ஸ் கோட் மெத்தடு நான் கால் பண்ணுறேன். ஓகே, ஒரு கோலன் ஒன்று வச்சுக்கிறேன். சரியா, கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் கன்கரண்ட் ஆப்ரேட்டர் சி டாட் கெட் கோர்ஸ் நேம். ஓகே, சி டாட் கெட் கோர்ஸ் நேம். இங்கே என்ன எரர் வருதுன்றது செக் பண்ணலாம். சி டாட் கோர்ஸ் ஓகே, அந்த இடத்துல என்ன பண்ணணும், கன்கரண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவைலபிள் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை காமிக்கிறப்போ கோர்ஸுடைய கோடையும் சொல்கிறோம், கோர்ஸுடைய நேமையும் சொல்கிறோம். ஏன்னா அவன் வந்துட்டு என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸுடைய கோடை என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கோர்ஸுடைய கோடை என்ட்ரு பண்ணிட்டு தான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், என்ரோல் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி காமிச்சாச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்ற டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டர்
கோட் கோர்ஸ். ஓகே, உங்களுடைய கோர்ஸ்க்கான கோடை கொடுத்து என்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இப்போது நான் வந்துட்டு system.out.println இது வந்து ஆல்ரெடி நான் எப்படி யூஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்குள்ளே. ஓகே, பெட்டர் இதை அவாய்ட், ஏதாவது கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை கட் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஃபார் லூப் இருக்குல்ல இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு வெளியில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அவைலபிள் கோர்சஸ் டிஸ்பிளே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், system.out.println ஓகே டபுள் கோட்ஸ் என்டர் கோர்ஸ் கோட் டு என்ரோல் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான் இந்த இடத்துல. ஓகேங்களா, என்டர் கோர்ஸ் கோட் டு என்ரோல். இப்போ கோர்ஸ் கோடு வந்துட்டு ஸ்டூடெண்ட் என்டர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வாங்கணும். ஸோ கோர்ஸ் கோடு நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி ஸ்ட்ரிங் டைப்பில் தான் வாங்கியிருந்தோம். இங்கே பாருங்கள், கோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கோடு வந்துட்டு ஸ்ட்ரிங் டைப் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் இந்த இடத்துல வந்துட்டு டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோட் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, அல்லது செலக்டட் கோடுன்னு கொடுத்துப்போம், மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டும். செலக்டட் கோட் ஈக்குவல் டு sc டாட் நெக்ஸ்ட் லைன். ஓகே ஃபைன், ஒரு இன்புட்டை வாங்கிக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ், என்னுடைய கிளாஸ் கோர்ஸ். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், செலக்டட் கோர்ஸ் ஓகே செலக்டட் கோட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு இனிஷியலாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே செலக்டட் கோட் அப்படின்ற கொடுத்துருக்கோம். பெட்டர் நான் என்ன பண்ணிக்கிறேன், கோட் கிடையாது கோர்ஸ். ஓகே, செலக்டட் கோர்ஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நல்லுன்னு சொல்லிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோர்ஸ் இந்த ரிட்டன் டைப் டெஸ்டினேஷன், அடுத்தது பார்த்திங்கன்னா கோர்சஸ் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இஃப் கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். என்ன கண்டிஷன் செக் பண்ணுறேன், ஓகே என்னுடைய கோடு வந்துட்டு நான் வாங்கின கோடு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சி டாட் கெட் கோர்ஸ் கோட் டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் ஆஃப் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் ஆஃப் செலக்டட் கோடு. இந்த கண்டிஷன் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷன் வச்சுட்டு நான் உள்ளே போய் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லிசன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா செலக்டட் கோர்ஸில் செலக்டட் கோட் இருக்கு இல்லையா, ஓகே ஸோ செலக்டட் கோர்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சி அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறேன். ஓகே, ஒரு வேளை இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஈக்குவல்ட்டு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் செலக்டட் கோர்ஸ், ஸோ செலக்டட் கோர்ஸ் ஓகே ஈக்குவல்ட்டு நல், நல்லா இருக்குது அப்படின்னா இன்வேலிட் கோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? ஸோ அதை நான் எப்படி சொல்கிறேன், system.out.println invalid course code அப்படின்னு சொல்லிட்டு break. ஓகே ஃபைன். இப்போது நான் கடைசியாக வந்துட்டு என்ன பண்ணுறேன், எல்லாமே நான் ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும், என்ரோல்மெண்ட்டில் போய் நான் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி அதுக்கு தான் அரே லிஸ்ட்டில் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், என்ரோல்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்ரோல்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட். ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்வேலிட் கோர்ஸ் கோட் அப்படின்னு முடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ என்னுடைய ஆப்ஜெக்ட் நான் வச்சுக்கிறேன். எது, அரே லிஸ்ட்கான ஆப்ஜெக்ட் டாட் ஆட் மெத்தட் ஆஃப், இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், நியூ ஓகே என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக டைனமிக் மெமரி அலோகேஷன் உள்ளே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன். இந்த என்ரோல்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை வேல்யூ கன்ஸ்ட்ரக்டரில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்டூடெண்ட் இருக்குது, கோர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே செலக்டட் ஸ்டூடெண்ட்டுக்காமா செலக்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஆல்ரெடி செலக்டட் ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இதோ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். செலக்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியும் வச்சுருக்கோம். ஓகே, செலக்டட் கோர்ஸ் அப்படின்றது நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ செலக்டட் ஸ்டூடெண்ட் கமா செலக்டட் கோர்ஸ். ஓகே, எதுக்காக இது நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிட்டேன். என்ன எரர் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் செமிகோலன் மறந்துட்டேன். ஓகே, அதனால் எரர். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இது நடந்த உடனே நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ரோல்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஸோ என்ரோல்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு மட்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகே, சொல்லிவிட்டு பிரேக், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதில் என்ரோல்மெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நல்லா கவனிச்சிக்கோங்க, இந்த கேஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ரோல்மெண்ட்டை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணணும், கோர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்காங்க, கோர்ஸ் ஆல்ரெடி இருக்கான்றதும் செக் பண்ணணும். ஓகேங்களா, அதைத்தான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகிறப்பே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் டாட் இஸ் எம்டி ஆர் கோர்ஸ் டாட் இஸ் எம்டி அப்படின்னா, ஓகேவா, கோர்ஸும் கிடையாது ஸ்டூடெண்ட்டும் கிடையாதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டையும் கோர்ஸும் ஆட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவைலபிளில் சொல்லிடுறோம். அவைலபிளில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டும் அவைலபிள் என்னெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிடுறோம். அது எப்படி சொல்கிறோன்னா, வெறும் ஸ்டூடெண்ட்டுடைய நேம் மட்டும் சொல்லாமல் ஐடி அண்ட் தென் நேம். ஓகே, ஏன் ஐடி நேமை சொல்கிறோம், ஏன்னா அந்த ஐடி பேஸ் பண்ணி தான் அவங்க என்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்றனால ஐடி வச்சிடுறோம். ஸோ அந்த ஐடி வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்புட்டு கொடுக்குறாங்க. இன்புட்டு கொடுக்குறப்ப நான் என்ன பண்ணிடுறேன், செலக்டட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நல்லுன்னு ஃபஸ்ட் அசைன் பண்ணிவிட்டு, ஓகே, என்னெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்களோ அதிலேருந்து நான் எஸ்ஸுக்கு மாற்றுறேன். அதாவது இது சோர்ஸ், இது டெஸ்டினேஷன், எஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு வரேன். இந்த எஸ்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா கெட் ஐடி அப்படின்ற எடுக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி எடுத்துக்கிட்டேன், என்னெல்லாம் ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அதில் ஐடி எடுத்து, இப்போ நீங்கள் ஒரு ஐடி என்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்டோட ஐடி, இந்த ஐடியும் ஏற்கனவே நம்ம எடுத்த ஐடியும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகே, அதாவது ஏற்கனவே இருக்கிற ஐடியும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அடுத்தது ஒரு வேளை இஃப் ஸ்டூடெண்ட் செலக்டட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நல், ஓகே, அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கிறப்ப இன்வேலிட் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா, இந்த ஒரு கண்டிஷனும் உள்ளே கொண்டு வந்துடுறோம். அடுத்ததாக அவைலபிள் கோர்ஸஸில் என்ன பண்ணுறோம், டைரெக்டாக கோர்ஸ் நேம் மட்டும் சொல்லாமல் கோர்ஸுடைய கோடு, கோர்ஸுடைய நேம் அதை சொல்லிவிட்டு, ஓகே, இப்போ அந்த கோடை பார்த்து எந்த கோர்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணுமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது என்டர் கோர்ஸ் கோடு டு என்ரோல், நீங்கள் கோர்ஸ் கோடை என்டர் பண்ணுங்கள், அந்த கோடை வச்சு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு இன்புட் வாங்குகிறேன். இனிஷியலாக நம்ம என்ன செக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் செலக்டட் கோர்ஸ் ஈக்குவல் டு நல். ஓகே, இனிஷியலாக கோர்ஸஸில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் சிக்கு நான் மாற்றுறேன். இந்த சியிலேருந்து கோடை மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஓகேவா, நான் செக் பண்ணுறேன். என்னென்னா இப்போ நம்ம வாங்கணும் இல்லையா, ஓகே, செலக்டட் கோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும். அதுவும் ஓகே ஆல்ரெடி இருக்கிறதும் நம்மளுக்கு ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு கேஸ் இம்பார்ட்டண்ட் கிடையாது அப்படின்றனால ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு வேல்யூ மட்டும்தான் இம்பார்ட்டண்ட், கேஸ் முன்னப்பின எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்கு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் கோடு நான் அவங்க என்டர் பண்ணுறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவான்னு வச்சுக்கோங்களேன், J1001 அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரிங் வேல்யூ உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அதனால தான் கோர்ஸ் கோடுக்குமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு டைப் நம்ம இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்போ இதில் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன கோடு கொடுத்தீங்களோ அது இதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஓகே, செலக்டட் கோர்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுறோம். ஒரு வேலை இல்லைன்னா இன்வேலிட் கோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ரோல்மெண்ட்டில் ஆட் பண்ணிடுறோம். தட்ஸ் இட். இது கேஸ் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஸ் 4. ஆக்சுவலாக அந்த கேஸ் 4 எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியூ என்ரோல்மெண்ட். ஓகே, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த அட்மினில் போய் பார்த்தீங்கன்னா மெத்தடுக்குள்ளே லிஸ்ட்டில் கொடுத்துருப்போம் வியூ என்ரோல்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேஸ் 4க்கு எழுத போகிறேன். ஓகே, ஸோ கேஸ் 4ல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் செக் பண்ணுறேன் என்ரோல்மெண்ட்டு இருக்கா இல்லையா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் செக் பண்ணிக்கணும்ல. ஓகே, ஸோ இஃப் நான் என்ன செக் பண்ணுறேன், ஆல்ரெடி என்ரோல்மெண்ட்டில் தான் எல்லாம் அசைன் பண்ணோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த என்ரோல்மெண்ட்ஸில் தான் அத்தையும் நம்ம அசைன் பண்ணோம். அதனால் என்ரோல்மெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிட்டேன், அரலிஸ்ட்கான ஆப்ஜெக்ட் டாட் ஈஸ்எம்டி. இந்த ஈஸ்எம்டி மெத்தடு கூட அரலிஸ்ட்கான ப்ரிடிஃபைன் மெத்தடு தான். ஓகேங்களா,
ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன செக் பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். ஓகே, நோ என்ரோல்மெண்ட் எட். எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும், எந்த என்ரோல்மெண்ட்டு இது வரைக்கும் ஆகலை. ஓகே, நோ என்ரோல்மெண்ட் எட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, டிஸ்பிளே பண்ணிவிட்டு பிரேக் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஃபைன். ஒருவேளை என்ரோல்மெண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். ஓகே, வித்தின் டபுள் கோட்ஸ் என்ரோல்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அந்த லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா, என்ரோல்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எப்படி டிஸ்பிளே பண்ணலாம், ஃபாரிச்சில் போயிட்டு என்னுடைய கிளாஸ் நேம், ஓகே, என்ரோல்மெண்ட் அப்படின்ற கிளாஸ் நேம் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக டெஸ்டினேஷன் இ. ஓகே, இப்போ நான் கொடுக்க போகிறது சோர்ஸ்ன்றது அர்லிஸ்ட்கான அப்ஜெக்ட் என்ரோல்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இ டாட் டிஸ்பிளே என்ரோல்மெண்ட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறேன். இது என்ரோல்மெண்ட்ன்ற கிளாஸ்க்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ண ஒரு மெத்தட் தான் டிஸ்பிளே என்ரோல்மெண்ட்ஸ். இதில் என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகும், ஸ்டூடெண்ட்டுடைய நேம், ஓகே, ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி, அடுத்தது கோர்ஸுடைய நேம், கோர்ஸுடைய ஐடி, ஓகே, அதாவது கோர்ஸ்க்கான கோடு, இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கால் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் சும்மா ஒரு லைன் மாதிரி நான் பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, பிரேக். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கோர்ஸ் என்ரோல்மெண்ட் ஆப் அப்படின்ற இந்த மாடியூல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாடியூலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் கேஸ், ஓகே, ஒரு ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியும் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4, கேஸ் 5 அப்படின்ற மாதிரி 5 கேஸ் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, கேஸ் 1ல் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறது. ஓகே, அடுத்தது கேஸ் 2ல் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது. ஓகே, கேஸ் 3ல் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணுறது. என்ரோல் பண்ணுறப்ப நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம், ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, கோர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கோர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஓகே, இல்லைன்னு சொல்லிடுறோம் ஃபஸ்ட் நீங்கள் அதை என்டர் பண்ணிவிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறோம். ஒருவேளை இருந்ததுன்னா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட் ஆகட்டும், கோர்ஸ் ஆகட்டும், அந்த ஐடி பேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி வந்து தெரியப்படுத்துகிறோம். ஓகே, இப்போ அந்த ஐடியை பார்த்து அவங்க ஒரு ஐடி என்டர் பண்ணலாம். அந்த ஐடியில் தான் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அந்த ஐடி இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இந்த இடத்துல போய்ட்டு இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறோம். அந்த ஐடி இருந்தது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்ரோல் பண்ணிடுறோம். ஃபைனலாக அது ஸ்டூடெண்ட்டுக்காகட்டும், கோர்ஸுக்காகட்டும், ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், என்ரோல்மெண்ட்ஸ் டாட் ஆட் ஆஃப் நியூ என்ரோல்மெண்ட் ஆஃப். ஓகே, நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்சிடர் கால் ஆகும், வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, என்ரோல்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல். இது தேர்ட் கேஸ். ஃபோர்த் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ என்ரோல்மெண்ட்ஸ், என்னென்ன என்ரோல்மெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஜஸ்ட் இங்கே நான் வந்து இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் வியூ பண்ணுறேன். ஓகே, எந்த என்ரோல்மெண்ட்டுமே இல்லைன்னா நோ என்ரோல்மெண்ட் எட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறேன். 5 ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஓகே எக்ஸிட் ஆகி வெளியில் போயிடணும். ஓகே, இன்கேஸ் அவங்க வந்துட்டு 1 to 5 தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்வேலிட் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் நம்ம செக் பண்ணலாம். நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் as ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் எனக்கு ப்ரோக்ராம் எனக்கு ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ என்ட்ரி யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எடுத்தோடனே 3 அப்படின்ற நான் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கோர்சஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, கோர்ஸும் கிடையாது, ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சாய்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறதுக்காக 1 கொடுக்குறேன். 1 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்டர் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா லாவண்யா அப்படின்ற ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்த உடனே ஸ்டூடெண்ட் ஆடட் வித் ஐடி. ஓகே, 1001 எப்படி ஐடி அதுவே எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ நாம்ளே வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி வச்சு தான் நம்ம வந்து செட் பண்ணணும். இங்கே பாருங்கள், அதை நம்ம இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டூடெண்ட் ஐடி கவுண்டர் 1001 அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம். நம்ம இதை பாஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
ஓகே, ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஐடி நேம், பட் நான் இங்கே நேம் மட்டும் தான் என்டர் பண்ணுறேன், ஐடி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஓகேவா, இனிஷியலாக இப்போ இந்த ஐடி, அதாவது 1001 அப்படின்ற இந்த ஒரு ஐடி நம்மளுக்கு இந்த இடத்துல எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணதுனால எனக்கு ஸ்டூடெண்ட் ஆடட் வித் ஐடி அப்படின்றது வந்திருக்கு. செகண்ட் சாய்ஸாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐம் சாரி, நான் இப்போ சாய்ஸ் 2 கொடுத்துருக்கேன்னா கோர்ஸ் நான் இந்த இடத்துல என்ரோல் பண்ணிக்கலாம். என்டர் கோர்ஸ் கோட், ஃபார் எக்ஸாம்பிள் J111001 அப்படின்னு சொல்லி நான் கோர்ஸ் கோட் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது கோர்ஸ் நேம் கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கோர்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் 1 நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சுரேஷ் அப்படின்ற ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 1002 ஸ்டூடெண்ட் ஆடட் வித் ஐடி 1002. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஐடி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். இதுக்கு ஏன் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஐடி கொடுக்குறேன், அடுத்து நான் மறந்துட்டு அதே நேமில் இன்னொரு ஐடி கொடுத்தேன்னா எனக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகும், அதாவது எனக்கு டூப்ளிகேட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல ++ அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே பாஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இது தான். ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி கவுண்டர் ++ அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணதுக்கான ரீசன் இது தான். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், கோர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, கோர்ஸ் கோடு ஃபார் எக்ஸாம்பிள் R112 அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கோர்ஸ் கோட் நான் என்ன பண்ணுறேன்னா React.js அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ கோர்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ஸ்டூடெண்ட்டு எங்கிட்ட இருக்காங்க, அடுத்ததாக கோர்ஸ் எங்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் நான் வந்து 3 அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஸோ 3ன்றது கொடுத்துட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அவைலபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1001 லாவண்யா, 1002 சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸ்டூடெண்ட் ஐடி என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 1001 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ என்டர் கோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இந்த கோர்ஸ் கோடு அதை என்ட்ரு பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், அவைலபிள் கோர்சஸ் சொல்லி மேலே டிஸ்பிளே பண்ணிட்டோம். இதெல்லாமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தோம். ஓகேங்களா, எதுக்கானா இப்போ ஒரு யூஸருக்கு தெரியாது இல்லையா, அங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸுக்கான கோடு என்ன, அந்த கோடு தெரிஞ்சால் தானே அவங்க வந்து என்ரோல் பண்ண முடியும். அதுக்காக தெரியப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல J001 ஜாவா, R100 React.js அது மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல R100 கோர்ஸ்க்கான கோடு கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்தோன்னே என்ன சொல்லுதுன்னா என்ரோல்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன், என்ரோல்மெண்ட் ஆகிடுச்சா இல்லைன்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். வியூ என்ரோல்மெண்ட், ஸோ தட் நான் சாய்ஸ் வந்துட்டு 4 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டூடெண்ட் லாவண்யா, ஐடி 1001, என்ரோல்டு இன் React.js, கோடு வந்து பார்த்தீங்கன்னா R100. ஓகே, ஸோ என்ரோல்மெண்ட்டும் நம்ம இந்த இடத்துல செக் பண்ணிட்டோம். சரியா, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டு இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நான் இன்னொரு என்ரோல்மெண்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் நான் வந்துட்டு 3 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 3 கொடுக்குறப்ப லாவண்யா 1002 சுரேஷ் அப்படின்றலாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் ஐடி வந்துட்டு 1002 அப்படின்ற நான் கொடுக்குறேன். ஓகே, அவைலபிள் கோர்சஸ் காமிக்குது. இப்போ நான் இதுக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ணலாம், React.js நான் என்ரோல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அல்லது ஜாவா என்ரோல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜாவா என்ரோல் பண்ணுறேன். ஸோ 1001 ஓகே, ஸோ என்ரோல்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன் என்ரோல்மெண்ட்டை. ஸோ தட் நான் 4th சாய்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், சுரேஷ் அப்படின்ற ஸ்டூடெண்ட் ஓகே ஜாவாவுக்கு என்ரோல் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் ஆல்ரெடி லாவண்யாவும் பார்த்தீங்கன்னா React.jsக்கு என்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா லிஸ்ட்டுமே நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிரும். எத்தனை ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற அத்தனை டீட்டெயிலுமே நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஓகே நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ தட் நான் வந்துட்டு 5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்ற கொடுக்குறேன். ஓகே, ஸோ கேஸ் 5 நான் 5 அப்படின்றத என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக தான் வருது. ஸோ சிஸ்டம் டாட் நான் இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலாக ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சிஸ்டம் டாட் பிரிண்டெல்என் ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸிட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, எக்ஸிட்டிங் சிஸ்டம். ஸோ எஸ்சி டாட் க்ளோஸ் சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0. ஓகே ஓகே, நான் இந்த இடத்துல பிரேக் கொடுக்கவே தேவையில்லை. சரி, ஓகே, செக் பண்ணிவிட்டு அவுட்புட் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ டைரெக்டாக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், என்ரோல்மெண்ட் மட்டும் நான் செக் பண்ணுறேன். ஸோ 4 அப்படின்ற கொடுத்துருக்கோம். தெர் இஸ் நோ என்ரோல்மெண்ட். ஏன் அப்படின்னா மறுபடியும் நம்ம ரன் பண்ணோம் இல்லையா, அதனால் எந்த என்ரோல்மெண்ட்டும் கிடையாது. அதனால் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோ என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் 3 செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ 3 செக் பண்ணுறப்ப ஆட் ஸ்டூடெண்ட் அண்ட் கோர்சஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு கவின் அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஓகே, ஸ்டூடெண்ட் சாய்ஸ் கவின் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட் ஆடட் வித் ஐடி 1001. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 1 more ஸ்டூடெண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ தட் அகெயின் 1 கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் நேம் இந்த இடத்துல சொல்லுது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா அருண் அப்படின்ற ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸ்டூடெண்ட் ஆடட் வித் 1002 ஐடி அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் கோர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் நான் செகண்ட் சாய்ஸ் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே, கோர்ஸ் கோட் வந்துட்டு எஃப்எஸ்டி ஓகே ஃபுல் ஸ்டாக் 10000 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அடுத்த கோர்ஸ் நேம். ஸோ கோர்ஸ் நேம் ஜாவா ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் கோர்ஸ் நேம். ஸோ கோர்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ரோல் பண்ணணும். ஸோ தட் ஆப்ஷன் 3 நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எல்லாமே அவைலபிள் ஸ்டூடெண்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், 1001 கவின்க்கு நான் வந்துட்டு அசைன் பண்ணுறேன். இருக்கிற கோர்ஸ் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோர்ஸ்க்கான கோடு நான் என்ட்ரு பண்ணுறேன். எஃப்எஸ்டி 1000 அப்படின்ற கோர்ஸ் நான் என்ரோல் பண்ணுறேன். ஸோ என்ரோல்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்ரோல் பண்ணதை வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். 4. ஸோ ஸ்டூடெண்ட் கவின் ஐடி 1001 என்ரோல்டு இன் ஜாவா ஃபுல் ஸ்டாக். ஓகே, கோர்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் கோடில் அவர் என்ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்ற வந்துடுச்சு நம்மளுக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் 5 நான் வெளியில் வரணும் அப்படின்றக்காக 5 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். எக்ஸிட்டிங் சிஸ்டம், தட்ஸ் இட். ஓகே, ஸோ வெளியில் வந்துடுச்சு. சரிங்களா, ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த ப்ராஜெக்டை. ஸோ இது எதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோர்ஸ் என்ரோல்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கன்சோல் பேஸ்டு ப்ராஜெக்ட் இந்த இடத்துல. ஓகே, ஸோ எதுக்காக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ண இந்த கான்செப்ட் ஜாவாவில் நீங்கள் ஒரு கான்செப்டாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அல்லது நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு நியூ ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி பார்க்கணும். ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம படித்த கான்செப்ட் எல்லாமே ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா, ஓகே கரெக்டாக எந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு லாஜிக் தேவையோ அந்த லாஜிக் அப்ளை பண்ண முடியுதா அப்படின்றலாம் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் அடுத்தடுத்த லெவலில் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி ஆகட்டும், ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஓகே அல்லது ஃப்ரண்ட் எண்டுக்கான ப்ராஜெக்ட் ஆகட்டும், இது மாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நம்மளது நிறைய நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளுடைய என்ன சொல்கிறது, நிறைய யூசர்ஸ் இருக்கீங்க, அதாவது வியூவர்ஸ் இருக்கீங்க, பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்துட்டு இருக்கீங்க. அதனால் என்னுடைய ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பக்கத்துலேயே கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வீடியோ கொடுக்குறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.